ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதிசக்தி மகாசக்தி பராசக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதிசக்தி மகாசக்தி பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதிசக்தி மகாசக்தி பராசக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதிசக்தி மகாசக்தி பராசக்தி ஓம் जय पराशक्ति महामाई की प्रपन्न पारिजाताय स्तोत्रवेत्र एकपाणये ज्ञान मुद्राय कृष्णाय गीतामृत दुहे नमः சரணடைந்தவர்களுக்கு கற்பக விருட்சம் போன்றவனும் பசுவை ஓட்டுதற்கு ஒரு கையில் பிரம்பை பிடித்திருப்பவனும் சின்முத்ரை தாங்கியவனும் ஆகிய ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு நமஸ்காரம். ஜனனீம் சாரதாம் தேவீம் ராமகிருஷ்ணம் ஜெகத்குரும் பாதபத்மே தயோ ஸ்ருத்வா பிரணமாமி முகுர்முகு. அகண்ட மண்டலாக்காரம் வியாப்தம் ஏன சராச்சரம் தத்பதம் தர்ஷிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. அனைவருக்கும் வணக்கம். காலையிலே அம்பிகையுடைய திவ்யமான தோற்றத்தின் அருட்கவர்ச்சியை பற்றி பார்த்தோம். இப்பொழுது அம்பிகையின் கண்களை பற்றி பார்ப்போம். அம்பிகையின் 1000 திருநாமங்களிலே கண்களை பற்றி ஒரு முக்கியமான 9 நாமங்கள் இருக்கு. இதுல அம்பிகையின் கண் பார்வை எப்படிப்பட்டது அப்படின்னு ஒரு 3 நாமம் தனித்தன்மையோடு விளங்குகிறது. மீனாட்சி, காமாட்சி, விஷாலாட்சி, அந்த 3 நாமங்கள் இருக்கு. காமாட்சி என்பது 62வது நாமம். மீனாட்சி அப்படின்னு தனியா இல்ல, வக்ரலக்ஷ்மி பரிவாக சலன் மீனாபலோச்சனா 18வது நாமம். விஷாலாட்சி என்பது 936வது நாமம். இந்த 3 நாமங்களும் ஒரு வகை. அது போக பத்மநயனா 247வது நாமம். ராஜீவலோச்சனா 308வது நாமம். மிருகாட்சி 561வது நாமம். புஷ்கரேக்ஷணா 805வது நாமம். இந்த நாமங்கள் 4 ஒரு வகை. வாமநயனா 332. தராந்தோரித தீர்காட்சி 601. இது 2 ஒரு வகை.
அம்பிகையின் கண்கள் அப்படிங்கிற பொது தலைப்பில் 3 உட்தலைப்புகளாக நாம் கண்களை பற்றி பார்க்க போகிறோம். பொதுப்படவே ஒரு மனிதன் மட்டுமில்லை, எல்லா பிறவிகள் ஜந்துக்களுக்கும் கூட அவற்றுடைய உயிர் உணர்ச்சியும் உள்ளமும் எதில் தெரியுதுன்னா கண்ணின் மூலம்தான். அவங்க கண்ணை பார்த்தா ஓரளவு உள்ளத்துல என்ன இருக்குன்னு தெரிந்து கொண்டு விடலாம். மகான்களுக்கு அந்த கண்ணு பார்த்தா அவங்களுடைய உள்ளமே புரிந்து விடுகிறது. நல்ல அழகிய கண், குழி விழாம நல்லா இருக்கிற கண், கோணல் மாணலா இல்லாத நல்ல புருவங்களை உடைய கண், அது ஆன்மீகத்தில் அவர்கள் முன்னேறி வருகிறார்கள்ங்கிறதுக்கு அடையாளமா. 1.5 கண்ணு இருந்தால் நல்லது இல்லையா? குருதேவர் சொல்லுவார். ஒரு தடவை நரேந்திரன் தன்னுடைய நண்பன் சொல்லிட்டு 1.5 கண்ணை ஒருத்தர் கூட்டிட்டு வந்துடுறான். அப்ப குருதேவர் நினைக்கிறார், இதே இந்த உபத்திரவத்தை இவன் கூட்டி வந்திருக்கிறான், 1.5 கண்ணனை அழைத்து வந்திருக்கிறானே அப்படின்னு சொல்றார். ஒருத்தருடைய அங்க அடையாளங்களை வச்சு அவர்களுடைய ஆன்மீக பரிபாக்கத்தை தீர்மானித்து விடுகிற சக்தி அவருக்கு இருந்தது. அதில் இந்த கண்ணை பார்த்தா அது சொல்லிடலாம். சாமி குழந்தைங்களுக்கு, பள்ளி மாணவர்களுக்கு அறபோதனை, மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கிளாஸ் நடத்துறாங்க. அந்த வகுப்புல பல கதைகள் சொல்றாங்க. புராணத்திலிருந்தும் இதிகாசத்திலிருந்தும் வரலாற்றிலிருந்தும் பெரியவர்களை பற்றியெல்லாம் எடுத்து சொல்கிறார். அந்த கதைகளை கேட்கக்கூடிய இந்த குழந்தைகள் கண்கள்ல உணர்ச்சி அலைகள் பொங்கி எழுந்து விழுகிறதா, அதெல்லாம் பார்க்கிறாங்களாம் சுவாமிஜி. இந்த மாணவர்கள் ஒரு தத்துவ விளக்கத்தை விட ஒரு கதையை கேட்கும் போது அதை நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. இந்த கதை மாந்தர்கள் எப்படிப்பட்ட குணத்தை உடையவர்கள்ங்கிறது அவங்க மனசு சென்று தாக்குகிறது. அதை அவங்க கண் மூலம் சாமி பார்க்கறாங்க. சாமி கதை சொல்றாங்க, மாணவர்கள் கேட்கிறார்கள். கேட்டதனுடைய ஒரு ரியாக்ஷன் மாதிரி அவங்க கண்ணில் வரக்கூடிய மாற்றத்தை வச்சு அவங்க மனசுல எப்படி இருக்குங்கிறத படிச்சிடுறாங்க சாமி. அப்படி கண் இதயத்துக்கு வாசல் போன்றது. அதனால ஒரு மனிதனுடைய, ஒரு பிராணியினுடைய அறிவு, உணர்ச்சி இவற்றை வெளிப்படுத்தக்கூடிய உறுப்பு கண் ரொம்ப முக்கியமானது. அதனால அம்பிகையுடைய கண் ரொம்ப முக்கியமா வர்ணிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுல அதிசயம் இல்லை. எப்படிப்பட்ட கண்கள் அவளுடையது? வக்ரலக்ஷ்மி பரிவாக சலன் மீனாபலோச்சனா. நீர் பாய்கின்ற ஒரு ஆறு அல்லது தடாகம் போல முகம் இருக்கு. அம்பாளுடைய லட்சுமிகரமான முகம் என்கிற தடாகத்திலே துள்ளி விளையாடி கொண்டிருக்கிற மீன்கள் போல இருக்கின்றனமா கண்கள். மீனாட்சி. இந்த மீனாட்சி மீனுடைய பார்வையை பற்றி என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னா, மீன் கண் இமைக்காது. தண்ணிக்குள்ள இருந்தா கூட அது கண் இமைக்காதான். அது இயற்கையில் அப்படி இருக்கு. ஆனா அது எப்படி நம்முடைய சாஸ்திரங்கள்ல விளக்குகிறார்கள் அப்படின்னா, மீன் என்ன செய்கிறதா, இயற்கையில சில உயிரினை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. மீன்,
தன்னுடைய குஞ்சுகளை கண் பார்வையினாலேயே வளர்க்கிறது. அதுக்கு கை கால்லாம் இல்லை. அதனால இந்த குஞ்சு பார்த்து பார்த்தே வளர்த்து விடுகிறதாம். இது எப்படி இருக்கு? ஆன்மீகத்திலே குரு தன் சிஷ்யனை அருள் பங்கு பார்க்கிறார். அந்த பார்வையின் மூலம் சிஷ்யனுக்கு வேண்டியதை கொடுத்து விடுகின்றார். இதுக்கு பேர் நயன தீட்சை, சக்ஷு தீட்சை. சில சமயங்கள்ல குரு சிஷ்யன் முன்னாடி இருக்கணும்னு அவசியம் கூட இல்லை. எங்க இருந்தாலும் உனக்கு ஞானம் உண்டாகட்டும் நினைச்சார்னா அந்த சிஷ்யனுக்கு ஞானம் சித்தித்து விடுகிறது. இது சங்கல்ப தீட்சை. இது எப்படின்னா, ஆமை தண்ணிக்குள் உலாவிக் கொண்டிருக்கும், முட்டையை கரையில் இட்டிருக்கும், எண்ணத்தினாலேயே அந்த முட்டையை நினைச்சு நினைச்சு பொறிச்சிருமா. இது சங்கல்ப தீட்சை. பறவை தான் இட்ட முட்டையின் மீது தன் உடல் படும்படி அமர்ந்து கொண்டு தன் உடலின் கதகதப்பை கொடுத்து அதை பொறிக்க வைக்கிறது. இது ஸ்பரிச தீட்சை. குரு தொட்டார்னா சிஷியனுக்கு மனசு மாறிவிடும். பல நேரங்களில் நரேந்திரன் குருதேவ சொல்றதை ஏற்றுக்கொள்ளாமல் விவாதம் பண்ணுவார். என்னப்பா என்ன சொல்ற அப்படின்னு தொடுவார். இவன் டக்குன்னு மாறிடுவார். அவ்வளோ நேரம் ஆர்கியூ பண்ணினவர் ஏற்றுக்கொள்ளுவார். ஸ்பரிச தீட்சை. இதை அக்ஷரமணமாலையில் அழகா சொல்ற. நோக்கிய கருதிமை தாக்கிய பக்குவம் ஆக்கினி ஆண்டனி அருணாச்சலா. இந்த மூன்று தவிர இன்னொன்று இருக்கு. கோழி சேவல் காலையில கூவி நம்மள தூக்கத்திலிருந்து விழிக்க செய்கிறது. குரு வாய் வார்த்தை ரொம்ப மந்தமா இருக்கிற ஜீவனுக்கு வாய் வார்த்தையை உபதேசிச்சு புத்தியை கிளப்பி விடுகிறார். நல்ல அறிவை விவேகத்தை ஊட்டுகிறார். உபதேச தீட்சை. அப்படி மீனாட்சி என்றால் பார்வையினாலேயே தன் பக்தர்களின் தேவைகளை எல்லாம் நிறைவேற்றுகின்றாள். நீங்க பாருங்களேன், அம்பாளுக்கு 4 கை இருக்கு. ஒண்ணுக்கு 4 கை. ஆனா 4 கையிலையும் ஆயுதம் இருக்கு. அப்ப நம்மளுக்கு எப்படி கொடுப்பா? பார்வையினாலும் பாதத்தில் நம்ம தலையை வச்சு வணங்கினாலும் கொடுத்துருவா. பார்த்தே நம்முடைய ஆசைகளை பூர்த்தி பண்ணி வைத்து விடுவாள். அதனால கடைக்கண் பாரம்மா அப்படின்னு நீ முழு கண்ணார் கூட எங்களை பார்க்க வேண்டாம், கொஞ்சம் இப்படி ஓரமா பார்த்தா கூட போதும். அந்த கடைக்கண் பார்வையே எங்களுடைய தேவையை நிறைவேற்றிவிடும். ஒரு முழு பார்வையை கூட நாங்கள் தாங்கிக்க முடியும் அல்லவோ என்று பக்தர்கள் பிரார்த்திக்கிறோம். அப்ப மீனாட்சி என்பது சோர்வில்லாமல் ஓய்வில்லாமல் இடைவிடாமல் நம்மை பார்த்து பாதுகாக்கின்றார். நம்ம என்ன சொல்றோம்? பார்த்துட்டே இருந்தேம்மா, அப்பதான் கண்ணு சொன்னேன், அதுக்குள்ள ஆயிடுச்சு அப்படிங்கிற அந்த கவலையெல்லாம் நமக்கு வந்துடுது. இது மாதிரி ஒரு புலம்பல் வருத்தம்னா அப்பாட்டா கிடையாது. அவளை எப்பொழுதும் விழிப்போடு இருக்கிறாள். அண்ட சராசரங்களிலே 24 மணி நேரத்திலே எந்த ஜீவனுக்கு எப்பொழுது எது தேவையோ தெரியாது. எப்படி அருள் புரியணுமோ நமக்கு தெரியாது, அவளுக்கு தெரியும். அதனால நித்திய ஜாகிரதா அவஸ்தையில் இருந்து கொண்டு முழுக்க முழுக்க நம்மை பார்த்த வண்ணம் இருக்கிறாள் அம்பிகை. அதுதான் இந்த மீனாட்சி என்கிற நாமம் குறிப்பிடுகின்றது.
அப்புறம் காமாட்சி. காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய அம்பாளுக்கு பேர் காமாட்சி. நம்மளுக்கு பக்கத்துல காஞ்சி அப்படின்னா இடுப்பிலே பெண்கள் அணிகின்ற மேக்கலை. சதி தேவி உடலை விட்டவுடனே அந்த உடலை தூக்கி போட்டுக்கொண்டு பைத்தியம் போல பூமி முழுக்க அலைகிறார் சிவபெருமான். இது சதிதேவியுடைய உடம்பு இருக்கிற வரைக்கும் அவர் புற உலக நினைவுக்கே வரமாட்டார் என்று புரிந்து கொண்டு விஷ்ணு பின்னாடியே போய் சக்கரத்தால் அந்த தேவியின் உடம்பு ஒரு ஒரு உறுப்பா வெட்டுகிறாராம். ஒன்னொன்னு அங்கங்க விழுது. அப்படி இடுப்பு விழுந்த இடம்தான் காஞ்சிபுரம். அங்க இருக்கிற அம்பாள் தான் காமாட்சி. காமாட்சிங்கிற அந்த பதத்துக்கு பொருள் என்ன அப்படின்னு, அழகான கண்கள் ஒரு ஆரம்ப பொருள். விருப்பங்களை நிறைவேற்றி வைக்கின்ற கண்கள் அடுத்த பொருள். பிரம்மதேவன் இந்த உலகத்தை சிருஷ்டி செய்வதற்கான சக்தி தனக்கு கிடைப்பதற்காக தபஸ் பண்ணுகிறான். அப்படி தபஸ் பண்ணக்கூடிய பிரம்மதேவனுக்கு உலகை சிருஷ்டிக்கும் சக்தியை தந்தவள் காமாட்சி. அதனால் அவர் நீ விரும்பியதை கொடுக்கின்றாய் என்று அம்பாளை துதிக்கிறார். காமாட்சி என்றால் விருப்பத்தை நிறைவேற்றி வைக்கும் பார்வையை உடையவள். அப்படி விருப்பம் நிறைவேறப்படலைன்னா உயிர்கள் உலக வாழ்க்கையில நாட்டம் கொள்ளாது. 10ல் 1வது நிறைவேறத்தான் சந்தோஷமா இருப்போம். அது கொடுக்குற ஒரு தைரியத்தை அடுத்த ஆசை இது நிறைவேறாதா அப்படின்னு நினைக்கிறது. அது பொருத்தம் இல்லைன்னா நிறைவேற்ற மாட்டான். ஆனா ஆசையை விட மாட்டான். இவன் ரொம்ப கேட்டா கொடுப்பா, கொஞ்சம் அவதிப்படு அப்புறம் தெரிஞ்சுக்கோ அப்படின்றவா. அதனால பொதுப்பட விருப்பங்கள் நிறைவேறுகிறது. அது நல்ல விருப்பம்னா அந்த நிறைவேறுதல் நல்லா இருக்கும், இல்லைன்னா கஷ்டப்பட வேண்டியதுதான். உலக வாழ்க்கையின் போக்கில் எப்படி இருக்கு, அம்பாள் உயிர்களின் விருப்பத்தை நிறைவேற்றி வைத்துக் கொண்டே இருக்கிறாள். குருதேவர் சொல்றார் அப்படின்னு. அம்பாள் உயிரை பார்த்து கழிச்சு விட்டுறாள். அனுபவிச்சுக்கோ, எத்தனை நாள் வேணுமோ அனுபவிச்சுக்கோ அப்படிங்கிறாளாம். மகா மாயை கண்ணை சிமிட்டி நடத்து இந்த உலக நாடகம்ங்கிற வாழ்க்கைய எவ்வளவு நாள் உண்மை நினைச்சுக்கிறீங்க நடத்திக்கோ அப்படின்னு அப்படி கண் பார்வையினால அனுமதி கொடுக்கிறாள். அவள் காமாட்சி. விஷாலாட்சி. வாராணசி பீட்டத்திலே இருக்கக்கூடிய அம்பாள் விஷாலாட்சி. ஷாலம் அப்படின்னா எல்லை. இப்ப நம்ம நிலம் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப கல் வச்சிருப்பாங்க 4 பக்கமும். அந்த பூமிக்கு கல் வச்சிருப்பாங்க. இந்த அளவுக்கு எல்லைக்கு உட்பட்டது இது நீ வாங்குற பூமி. அதுக்கு பேர் ஷாலம். ஒரு தடைக்கல், இதுக்குவே நீ வாங்கக்கூடாது, இதுக்குள்ள மற்றவங்க வரக்கூடாது, இதுக்கப்புறம் நீ போகக்கூடாது, இதுக்குள்ள மற்றவங்க வரக்கூடாது, அப்படி ஒரு எல்லை கட்டிடுறது. அம்பாளுடைய பார்வைக்கு யாரும் எல்லை கட்ட முடியாது. அதனால அது விஷாலம். இப்ப பாடம் படிக்கிற இடம்னா எல்லை கட்டி இதுதான் பாட்டசாலா. சமையல் கட்டுனா இவ்வளவு எல்லை கட்டி வச்சிருக்கோம் சொன்னா பாக்கசாலை. கோயில்ல யாகசாலை, இப்படி பல சாலைகள் இருக்கு. வைத்தியசாலை அப்படின்னு அர்த்தம், நிலத்தை ஒரு அளந்து இதுக்குன்னு அளந்து கொடுத்து இதுக்கு இது செஞ்சுக்கோன்னு சொல்லிட்டேடா. தெருவுக்கே சாலை, ரோடு, இவ்வளவு எல்லையில
வாகனங்கள் போகும். இது மாதிரி எந்த எல்லையும் தடையும் இல்லை அம்பிகையின் பார்வைக்கு. அது பிரபஞ்சம் முழுவதையும் அளக்கின்றது. எப்ப அளக்கிறதுன்னா, கல்பங்களின் முடிவில் இந்த பிரளயத்தில் உலகம் ஒடுங்கும் போதும் அவள் பார்த்து கொண்டிருக்கின்றாள். அத்தகைய தீர்க்கமான பார்வை விஷாலாட்சி. தங்கு தடையற்ற எல்லையற்ற அனைத்தையும் அளந்து விடுகின்ற, எதையும் தப்பிக்க விடாத பார்வை அவளுடைய பார்வை. அதிலிருந்து எதுவும் மீண்டு போக முடியாது. விஷாலாட்சி. இப்படிப்பட்ட பார்வையுடைய அம்பிகை 3 வெவ்வேறு ஆள் இல்லை இல்லையா? மீனாட்சி, காமாட்சி, விஷாலாட்சி, 3மே அம்பாள் தான். அப்போ இந்த 3 தன்மை அவளுடைய பார்வையில் இருக்குன்னு அர்த்தம். திருநெல்வேலியிலே சாரதா கல்லூரியிலே காந்திமதி அம்மன் விக்கிரகம் ரொம்ப அழகா அமைஞ்சிருக்கும். அந்த கண்ணை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு தோணும், உயிர்கள் எல்லாம் உயிர்வடையட்டும் நினைச்சிட்டு நம்மளை பார்க்கிறா அம்பாள். அத்தகைய அருட்பார்வை அவளுடையது. அதிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது. இந்த தெய்வீகமான இயற்கைக்கு அப்பாற்பட்ட பெரும் சக்தி படைத்த அந்த பார்வை அப்படி நாம் புரிந்து கொள்வதற்கு இடையில அந்த கண்களை குறித்து வேறு பல எண்ணங்களும் நம் பார்க்கக்கூடியவர்களுக்கு தோன்றுகிறது. அம்பாளுடைய கண், அதனுடைய அழகுக்கு உதாரணங்கள் பல தோன்றுகிறது. ரிஷிக்கு என்ன சொல்ற? 4 உதாரணம் சொல்ற. பத்மநயனா, ராஜீவலோச்சனா, மிருகாட்சி, புஷ்கரேக்ஷணா. இதுல திரும்ப வருது வேற வார்த்தையில. பத்மநயனா அப்படின்னா தாமரை புஷ்பத்தின் இதழ் போன்ற கண்களை உடையவள். நல்ல பெரிய தாமரை பூண்டு ஒரு பெரிய இதழை மட்டும் எடுத்தா தெரியும். அது மாதிரி கண்ணு இருந்தா அழகா இருக்கு. கண்ணு ஒருத்தருக்கு அந்த மாதிரி அழகா இருந்தா அவருக்கு ஆன்மீகத்துல நல்லா இருக்காங்கன்னு அர்த்தம். கண்ணுடைய ஷேப்பை வச்சு குருதேவர் சொல்லிடுவார், இந்த ஜீவன் என்ன பக்குவத்தில் இருக்கிறது என்பது. காலையில பார்த்தோம், நரேந்திரனை அவர் கமலக்கண்ணான் கூப்பிடுவார். அர்ஜுனன் கிருஷ்ணரை கமலக்கண்ணன் என்று சொல்லுகிறார். அம்பாளுடைய கண்களுக்கும் பத்மநயனா. ராஜீவலோச்சனா. ராஜீவம் அப்படின்னா தாமரை, மீன், மான் 3 அர்த்தம் இருக்கா. தாமரை, மீன், மான். மிருகாட்சி, மிருகம் அப்படின்னு தமிழ்ல மிருகம்னு விலங்குன்னு ஒரு பொதுவான வார்த்தை. சம்ஸ்கிருத்துல மிருகம்னு சொன்ன மான் அப்படின்னு அர்த்தம். மிருகாட்சின்னா மான் போன்ற கண். திரும்ப திரும்ப வருது இந்த வார்த்தை மான். ராஜீவம்னா தாமரையும் இருக்கு, மானும் இருக்கு, மீனும் இருக்கு. மீனாட்சி, ராஜீவலோச்சனா. இதுல மீன்கிறது ஒரு உதாரணம் விடுகிறது. பத்மநயனா, ராஜீவலோச்சனா. இதுல தாமரை கண்கிறது விடுகிறது. மிருகாட்சி, ராஜீவலோச்சனா. இதுல மான் போன்ற விழி. தமிழ்ல மான் விழிங்கிற பேர் ஒரு அழகான பேர். இந்த
மானை பற்றி எழுதும்போது சுவாமி எழுதுறாங்க, அதாவது மகான்கள் மற்றவர்களுக்கு சாதாரணமாகவோ அல்லது கீழான விஷயத்தை நினைவுபடுத்துறது கூட ஞானிகளுக்கு தெய்வத்தை தான் நினைக்க வைக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் இந்த ராஜீவ லோச்சனா மிருகாட்சிங்கிறதுக்கு சுவாமிஜி கொடுத்திருக்கிற விளக்கம். இது எனக்கு படிக்கும்போது என்ன தோணுச்சுன்னா, ஏதோ ஒரு இடத்துல எதேச்சியா காட்டு பிரதேசத்தில் போகும்பொழுதோ அல்லது ஒரு ஜூலையோ சுவாமிஜி மானை பார்க்கும்போது கிடைச்ச அனுபவத்தை எழுதுறாங்கன்னு தோணுது. என்ன எழுதுறாங்க? நம்மை பார்க்கும் மானை பார்த்து கொண்டே இருக்கலாம். அந்த மான் இப்படி திரும்பி நம்மளை பார்க்கிறது. அப்படி பார்க்கும்போது அதில் ஒரு மகிழ்ச்சி இருக்கு, கொஞ்சம் மானுக்கு கொஞ்சம் பயம் இருக்கு. ஆனாலும் அது ஓடிடல, அங்கே இருந்து கொண்டே நம்மளை பார்த்து கொண்டே இருக்கு. அந்த பார்வை எப்படி இருக்கான்? பரதர்ஷனத்துக்கு நிகராக இருக்கிறது. ஒரு ஜந்துவின் பார்வை பரதர்ஷனத்தை கொடுத்து விடுகிறதுங்கிறார். பார்ப்பவன் பார்க்கப்படும் பொருள்ங்கிற வேறுபாடு மறைந்து ஐக்கியமே உண்டாயிட்டு தான் சாமிக்கு இந்த மானை பார்த்த போது. அப்படிப்பட்ட அழகு, ஒரு ஒரு குழந்தை போல நம்பி இருக்கிற தன்மை, ஒரு பயம், ஒரு கவர்ச்சி இருக்கு எல்லாம் அதுல. வரதர்ஷனத்துக்கு நிகரானதாக இருக்கிறதுன்னு எழுதுற மானின் பார்வை. அப்படி மான் போன்ற விழியை உடையவள் அம்பாள். புஷ்கரேக்ஷணா, புஷ்கரம் அப்படின்னா தாமரை. இந்த புஷ்கரம்ங்கிறதுக்கு பல பொருள் இருக்கு. ஆலமரம்னு ஒரு பொருள் இருக்கான். மரங்களில் பெரியது ஆலமரம். அது வனஸ்பதி, மரங்களின் ராஜா அப்படி சொல்லுவாங்களாம். இந்த பிரபஞ்சம் முழுவதும் பிரளய ஜலத்தால் மூழ்கடிக்கப்பட்டு மறைந்து விடும்போது பரம்பொருள் என்ன பண்ணுகிறதா? ஒரு ஆளிலையில் குழந்தையாக முகுந்தன் படுத்துக்கொண்டு தன் கால் கட்டை விரலை வாயில் வைத்து சப்பிக்கொண்டு ஒரு குழந்தையா படுத்திருக்கான் முகுந்தன், பால முகுந்தன். புஷ்கரம்ங்கிறது ஆலமரம், ஆளிலையில் துயிலும் பாலன். தேவி பாகவத்துல என்ன சொல்லியிருக்கான்? அம்பாளை பத்தினதுன்னா அம்பாள் தான் அங்க எல்லாமே பண்ணுவா, விஷ்ணுவுக்கும் சிவனுக்கும். சிவனை பத்தின புராணம்னா சிவன் தான் எல்லாருக்கும் சொல்லுவார், அடிமுடி காண முடியாது இவங்கள. விஷ்ணுவை பத்தின விஷ்ணு தான் பெரியவர், எல்லாருக்கும் எல்லாம் சொல்லுவார். அப்ப இந்த தேவி பாகவத்துல என்ன சொல்லியிருக்கான்? பிரளய காலத்திலே ஆளிலை மேல் கிடக்கின்ற அந்த பால முகுந்தனுக்கு உரிய நேரத்தில் பிரம்ம தத்துவத்தை உபதேசிக்கணும் என்று சொல்லி அந்த நேரத்தை விட்டுறக்கூடாதுன்னு அவனை பார்த்து கொண்டே இருக்கிறாளாம் அம்பாள். புஷ்கர ஈக்ஷணா, ஆளிலையில் துயிலும் பாலனை கண்ணும் கருத்துமாக கவனித்து உரிய நேரத்தில் பிரம்ம தத்துவத்தை உபதேசித்த தாய். அதான் புஷ்கரேக்ஷணா. அதுக்கு தாமரைன்னு ஒரு பொருள் பார்த்தோம். புஷ்கரம்ங்கிறது ஒரு நல்ல முகூர்த்தமா. சூரிய சந்திரர்கள் குறிப்பிட்ட
ராசி நட்சத்திரத்தில் நுழையிறது புஷ்கரம்னு சொல்லுவாங்களாம். இப்போ மகா புஷ்கரம் நடந்து கொண்டிருக்கிறது. காவேரி நதிக்கு 144 வருஷத்துக்கு ஒரு தரம் வரக்கூடிய மகா புஷ்கரம் இப்போ நடக்குது. இப்போ காவிரியில் ஸ்நானம் பண்ணுவது ரொம்ப சிறந்ததுன்னு சொல்றாங்க. அப்படி புஷ்கரம்ங்கிற அந்த முகூர்த்தத்துல அம்பாள் உலகை தோற்றுவித்து அதை பார்த்து காப்பாற்றுகிறாள். பால முகுந்தனை பார்த்து உபதேசம் செய்கிறாள். தாமரை போன்ற கண்ணை உடையவளாக இருக்கின்றாள். இத்தனைக்கு புஷ்கரம்ங்கிற வார்த்தை. புஷ்கரம்னா நிறைவானதுன்னு அர்த்தம். நிறைவான கண் பார்வையை உடையவள். அப்புறம் வாமநயனா, வாமநயனா அப்படின்னு ஒரு நாமம். வாமநயனான அழகிய கண்களை உடையவள். அம்பாளுடைய கண்ணுக்கு அழகு எதனால்? உருவ அமைப்பினால் மட்டுமல்ல, கருணை பொழிகின்ற கண்கள். ஜீவர்களை பார்த்து பக்குவப்படுத்தி தேவையானதை உரிய நேரத்தில் கொடுத்து வளர்த்து வருவதால் அழகிய கண்களை உடையவளாக அம்பாள் கருதப்படுகின்றாள். வாமநயனா. தராந்தோலித்த தீர்காட்சி. தர ஆந்தோளித தீர்க்க அக்ஷி. இந்த மூக்கு நுனியிலிருந்து காது நுனி வரைக்கும் நீண்டிருக்கிற அந்த கண், இந்த காது நுனிக்கு மூக்கு கொண்டு போயிட்டு போயிட்டு வருதான், அசைகிறதான். அசைகின்ற கண்கள். சும்மா அப்படி முடிச்சுக்கிட்டே இருந்தா அழகா இருக்காது. பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தா மறைச்சிட்டு இருந்தா நல்லா இருக்காது இல்லை. அதனால அசைந்து கொண்டிருக்கேன். ஆனால் அந்த அசைவு எப்படி இருக்குன்னா, இளம்பெண்ணுடைய கண்ணு அசைஞ்சா அது அவங்க மனசில் இருக்கிற சஞ்சலத்தை ஆசையை காட்டுகிறது. அதுவும் கூட அம்பிகையினுடைய அருள் தான். ஆனா அம்பாளுடைய கண் ஏன் அசைகிறதுன்னா, இங்க இருக்கவங்க இப்படி பார்க்குறது, இங்க இருக்க இங்க இப்படி, அதுக்காக எல்லாத்தையும் ஒரு ரவுண்ட் அடிக்குது. அதனால் அது அசைந்து கொண்டே இருக்கிறது. தராந்தோலித்த தீர்காட்சி. இப்ப அம்பாள் உயிர்களுக்கு என்ன தேவை, அதை நாம எப்படி செய்யலாங்கிற ஒரே எண்ணத்தை உடையவளா இருக்காள். அதான் அந்த கண்ணுடைய அர்த்தமே. யாருக்கு என்ன வேணும், எப்ப கொடுக்கலாம் அப்படின்னு. புராண ரீதி நாம பார்க்கிறோம். அம்பாள் கொலுவிட்டு இருப்பாள். உடனே ஒவ்வொருத்தரா பார்க்க வந்துருவாங்க. மும்மூர்த்திகள், தேவர்கள் எல்லாரும் வந்துருவாங்க. அம்பாள் அமர்ந்திருப்பாள். உடனே அவளுக்கு கண்ணால பார்க்கிறாளாம். யார? வசினி முதலான வாக் தேவதைகள். அப்படி பார்த்த உடனே அவங்க எல்லாம் அம்பாள் புகழ பாடுகிறார்கள். நீங்க சொல்லுங்கள், இவங்கெல்லாம் கேட்கட்டும், இந்த சபையில் இருப்பவர்கள் அப்படின்னு. அப்படி வாய் திறந்தவள் பேச வேண்டாம், கண்ணையே சொல்லிடுவார். அப்ப இந்த கண்ணுக்குள்ள சக்தி என்ன? கருத்தை தெரிவிக்கின்றது, உள்ளத்தில் உள்ளதை உணர்த்துகின்றது, அருளை பொழிவிக்கின்றது. இத்தனை தன்மைகளை உடைய இந்த கண்களை உடைய தாய் உயிர்கள் அனைத்தையும் தன்னுடைய பார்வையால் வளர்த்து கொண்டிருக்கின்றாள். மீனாட்சி, காமாட்சி, விசாலாட்சி. தாமரை போன்ற கண்ணுடையவள்,
மான் போன்ற கண் உடையவள், மீன் போன்ற கண் உடையவள். ஒவ்வொரு விஷயத்திலும் அந்த பார்வை உயிர்களை வளர்க்கக்கூடியதாக இருக்கின்றது. 4 கரங்களிலும் ஆயுதங்களை தாங்கி இருக்கிறாள். ஆனால் கொடுக்க வேண்டியதை கொடுக்கின்றாள் பார்வை ஒன்றினாலேயே. இப்படிப்பட்ட ஆழ்ந்த கருத்துக்கள் உள்ளதாக அமைந்திருக்கின்றன இந்த கண்களை பற்றிய நாமங்கள். அப்போ கண் மூலம் ஜீவனுக்கு வேண்டியதை கொடுக்கின்றாள் அருளே வடிவான தாய். அதனால நாம் காலையில் பார்த்த ஆராய்ச்சியுடைய தொடர்ச்சியா வெறும் அழகை காட்டுவதாக இந்த கண்களை நாம் நினைக்கலை. அழகை மிகுந்ததாகத்தான் இருக்கு அம்பாளுடைய பார்வை. அதற்கு மேல் அருளை பொழிவதாக அது இருக்கின்றது. அதனால நம்மள அறியாம ஒருத்தட்ட பேசும்போது கண்ணை பார்த்து பேசினா நம்ம மனசுல கல்மஷம் இல்லைன்னு அர்த்தம். ஏதாவது ஒரு தப்பு இருந்தா பார்க்க முடியாது, கொஞ்சம் திருப்பிடுவோம் பார்வையை. அதுவும் சரியான ஆள்கிட்ட போனோம்னா கொஞ்சம் பயந்துக்கிட்டே தான் தப்பு பண்ணினவங்க அப்படி இப்படி தான் இருக்கணும். அப்போ கண்ணுங்கிறது மனசை காட்டி கொடுத்துரும். இது அம்பாளுடைய கண் எதை காட்டுகிறது? அவளுடைய கிருப்பையை காட்டுகிறது. நமக்கு அதான வேணும். அதனால அம்பாளுடைய கண்களை பார்த்து நாம் வணங்கணும். அமலநாதி பிரான் அப்படிங்கிற பாட்டுல ரங்கநாத பெருமான பாதத்திலேருந்து கேசம் வரைக்கும் அப்படியே வர்ணித்து கொண்டு வரக்கூடிய பக்தர் திருப்பாணாழ்வார் சொல்றார், கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்ட வாயன் என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோன் அணி அரங்கன் அமுதனை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவேன்ட்டு அப்படி ஐக்க வேண்டும் முடிச்சுட்டு. இதை பார்த்தப்ப எனக்கு வேற என்னத்தை பார்க்கணும், போதும் இந்த வாழ்க்கை. அப்படி தரிசனம் ரங்கநாத பெருமானுடைய கண்ணுக்கு ஒரு அருமையான நிகழ்ச்சி. நம்ம அம்பாளுடைய கண்ணு தான் பேசிட்டு இருக்கோம்னா கூட அவருடைய அண்ணனுடைய கண்ணை பற்றி சொல்லுவோமே. இப்ப ராமானுஜருடைய 1000வது ஆண்டு விழாவும் நிறைவேறி இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், இந்த கதை நடந்தது தான், கதை இல்லை. அதாவது மகான்கள் பக்தர்கள் மனசில் இருக்கிற கீழ்மையை அப்படியே திசை திருப்பி விட வல்லவர்கள்ங்கிறதுக்கு ஒரு உதாரணம். நமக்கு கீழ்மையா தென்படுவது அவர்களுக்கு நன்மைக்கு வாய்ப்பா இருக்கும். இந்த உலகத்துல கேடுங்கிறதே இல்லை. இப்பொழுது கேடாக இருப்பதும் உரிய காலத்தில் நலனாக மாறும். வில்லிதாசன் ஒருத்தர் இருந்தான். அவன் என்ன பண்ணுவான், பொன்னாச்சிங்கிற பெண் மேல அவனுக்கு அப்படி ஒரு மயக்கம். அந்த பொன்னாச்சி ரொம்ப அழகா இருப்பானாம். அவ கண் அப்படி அழகா இருக்குமா. எல்லாரும் ஸ்ரீரங்கத்துல பெருமாள் சேவிக்க வந்திருப்பாங்களா, இந்த பொன்னாச்சியும் வருவா. எல்லாரும் இப்படி பார்த்திருப்பாங்க பெருமாளை பார்க்க. இந்த வில்லிதாசன் என்ன பண்ணுவான், இப்படி திரும்பி அவளை பார்த்துட்டு இருப்பான். அவன் மேல வெயில் பற்றக்கூடாதுன்னு கொடை பிடிச்சிட்டு இருப்பான். மற்றவங்க பார்த்து சிரிக்கிறாங்கன்னு கூட அவனுக்கு கவலை கிடையாது. எல்லாரும் அவனுக்கு கேலியா பேசுவாங்க, அதையும் கண்டுக்க மாட்டான். அப்போ ஒரு நாள் திருவிழாக்கு வந்திருக்கும் போது இப்படி அவன் எல்லாரும் பெருமாளை பார்த்துட்டு இருக்காங்க, அவன் பொன்னாச்சியை பார்த்துட்டு இருக்கான். ராமானுஜர் பார்க்கறது யாரு என்ன கேட்குறது.
இந்த மாதிரி ஒரு பைத்தியம் அவன் பொன்னாச்சி மேலே இதாக கிடக்கான். என்னப்பா என்ன விஷயம் சாமி உங்களுக்கு இதெல்லாம் எங்கே புரிய போகுது? பொன்னாச்சி கண்ணை மாதிரி உலகத்தில் உண்டுங்களா அப்படிங்கிறான். நீங்கள் எவ்வளோ ஒரு சன்னியாசி, இதெல்லாம் உங்களுக்கு புரியாது, இங்கே போங்க அப்படிங்கிறான். அவர் சொல்கிறார், தம்பி இதை விட அழகான கண்ணனை அவனுக்கு காமிச்சிட்டா உங்களால் முடியவே முடியாது, உலகத்திலேயே கிடையாது. காற்றேன் முடியாது, முடியும், சவால் விட்டுக்கிறாங்க. வா அப்படின்னு அவன் கையை பிடிச்சி தர 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 கோயிலுக்குள்ள எடுத்துட்டு போயிட்டேன். போயிட்டு இந்த பார் அப்படின்னு அங்க கிடக்கிற பகவானை பார்க்கிறான். பாம்படி மேல அந்த படுத்திருக்கிற அந்த பகவானுடைய கண்ணை பார்த்த உடனே, பார் என்று ஆச்சாரியர் காமிச்ச உடனே, அது கல்லு விக்கிரகமா இல்ல, அது பகவான் உயிர் துடிப்போடு இவன் ஆட்கொள்ள காத்து கொண்டிருக்கிறான். நீ என்றைக்கு வருவன்? அந்த கண்ணை பார்த்த உடனே, ஆகா பொன்னாச்சி கண்ணை போல இது கோடி மடங்கு சக்தி வாய்ந்ததா இருக்கேன்னு அப்படியே கொடுத்துட்டான். கண நேரத்துல காட்சியை மாற்றி விட்டார். அப்போ அந்த பகவான் மேலே அவனுக்கு பக்தி வந்தது. அதை விட இவரெல்லாம் எனக்கு இதை காமிச்சாரு சாமின்னு இவர் காலில் விழுந்துட்டான். அப்படியே முழுக்க முழுக்க சரணடைந்து விட்டான். ஆச்சாரிய பக்திக்கு இலக்கணமாகி விட்டான் அந்த வில்லிதாசன், உறங்காவில்லி. இப்ப பொன்னாச்சிக்கு அவன் ரொம்ப பிடிச்சுக்கும். அதனால அவனும் என்ன பண்ணிட்டா, சரி நீ அவரையே நம்பி இருக்கேன், நானும் அவருடைய சிஷி ஆயிட்டேன்னு சொல்லி அவளும் ராமானுடைய சிஷி ஆயிட்டான். 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கொண்டு அவருக்கு அடிமைகளாக சேவகம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். காவிரி ஆற்றுக்கு குளிக்க போகும்போது முதலியாண்டான்கிற ஒரு பிராமண சீடர் தோள் மேல கையை போட்டுட்டு வருவாராம் ராமானுஜர். குளிச்சுட்டு வரும்போது இந்த வில்லிதாசன் தோளில் கையை போட்டு போறார். அவர் ஏதோ கிழிஞ்சாரு. இது மற்ற சீடர்கள் அது பேசிப்பாங்க, இது என்ன விருப்பி பண்ற. இப்போ இவருடைய ஆச்சாரிய பக்தி எப்படி விசேஷமானது 2 பேருக்கும் அப்படின்னு இவங்களுக்கெல்லாம் புரிய வைக்கணும். சீடர்களுக்கு மடத்துக்குள்ள இருக்க சீடர்கள் பேசிக்கிறாங்க தமக்குள்ள. குளிக்க முன்னாடி நம்ம பிராமண ஒருத்தன் தோளில் கையை போட்டுக்கல, குளிச்சுட்டு வரும்போது இவன் தோளில் கையை போடுறாரு அப்படி சொன்னாங்க இல்ல, அவன் எப்படி உனக்கு காட்டுறேன் அப்படின்னு. இந்த மடத்துல எளிய வாழ்க்கை தான். அவங்களுக்கு நிறைய உடைமை பொருட்கள்லாம் கிடையாது. அந்த இருக்கிற துணி அவங்க துவைச்சு காய போட்டு வச்சிருக்காங்க. அவர் ஒரு நாளைக்கு சொல்ற, 2-3 சிஷியர்களை கூப்பிட்டு, நீங்க போய் இந்த வில்லிதாசனை நீ இன்னைக்கு மடத்துல படுத்துக்கோப்பான்னு சொல்லிட்டார். ஒன்னாம்பா தனியா இருக்கா, அவங்க இடத்துக்கு போய் அவருடைய நகையெல்லாம் திருடிக்கிட்டு வந்துருங்க. இதெல்லாம் எப்படி சொல்றாரு ஆச்சாரியர்? சரி சொல்ற செய்வோம் அப்படின்னு நீங்க எப்படி துணி போட்டு மூடிக்கிட்டு போய் படுத்திருக்காங்க. இவங்க பூனை போல வராங்க சத்தம் போடாம. ஆனா அவன் முழிச்சிட்டா. இது என்ன அடியே சாமி மாற மாதிரி இருக்கே. சரி போய் சாமி இருக்கா, முழிச்சிட்டா, அதனால சத்தம் கொடுக்காம இருக்கா. அவன் இப்படியும் படுத்திருக்கா. உடனே காதில் இருக்கிறதோட கேட்டினாங்க, நெருவ கையில் வளைய கேட்டினாங்க. அவளுக்கு தெரியலன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அசையாமல் படுத்துக்கிருக்கா. வலது பக்கத்து நகையெல்லாம் அவங்க கழட்டிட்டாங்க. உடனே தானா பண்ண வர அப்படின்னு இடது பக்கம் திரும்பி கொடுக்குறான். இந்த பக்கம் கழட்டிக்கிட்டு
அவங்க பயந்துட்டு ஓடி போயிட்டாங்க. திருடி பழக்கமான்னு நான் சொன்னதுக்காக எடுக்க வந்திருக்காங்க. மறுநாள் காலையில இவன் வீட்டுக்கு போகும்போது அவ சொல்றான், இந்த மாதிரி வந்தாங்க, ஒரு பக்கத்து நகையெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க, நான் பேசாம இருந்தேன், இந்த பக்கம் எடுத்துக்கிட்டு திரும்பினேன், அவங்க ஓடி போயிட்டாங்க. அவன் பேச மாட்டேன்ட்டான். நீ அப்படியே கண்டிருக்க வேண்டியதானே, அவங்கள நீ ஏன் பயமுறுத்தி விரட்டி விட்டுட்ட, ஓட்டையிலே பேச மாட்டேன், பேச்சு வச்சுக்க மாட்டேன்ட்டான். இந்த வழக்கு இவற்றை வருது. அப்பத்தான் ஆச்சாரியர் இவங்களுக்கெல்லாம் சொல்றார், பாரு அவங்கள, அவன் நீங்க இதில் எடுத்துக்கோங்கன்னு மெதுவா புரண்டு கொடுக்குறான். இவன் நீ புரண்டையே அவங்களை பயமுறுத்துருங்கிறான். இவங்களுடைய பக்தியா உங்கள்கிட்ட தான், என்கிட்ட கூட இல்லை, உங்கள்கிட்டயே எப்படி இருக்க மரியாதை. அப்படி இந்த கண்கள் அருளை காட்டுகிறதுங்கிறது எல்லா மகான்கள் வாழ்விலும் வருது. பாரு அப்படின்னு அவங்க சொல்லும் போது அந்த உண்மை விளங்குது. அது வரைக்கும் தெரியல. அன்னை பராசக்தியினுடைய அருட்கண்கள் திறக்கணும் நமக்கு. அந்த நம்முடைய இதே கண் திறக்கணும்னா அன்னையின் அருட்கண் நம்மையிலும் திறக்கணும். இப்பயும் பார்த்துட்டு தான் இருக்க, பார்வைக்கு தடை இல்லை. அந்த அருள் அனுபவம் வர்றது எப்போங்கிறது அவளுக்கு தெரியும். அந்த கடைக்கண் பார்வையால் அவளதை தருவாள். நோக்கியே கருதி நீ தாக்கியே பக்குவம் ஆக்கினி ஆண்டனை அருணாச்சலா. மீனாட்சியாக இருந்து அயர்வில்லாது சோர்வில்லாது இடைவிடாது உயிர்களை பார்த்து வளர்க்கின்றாள். காமாட்சியாக இருந்து விருப்பங்களை நிறைவேற்றி வைத்து வளர்க்கின்றாள். விசாலாட்சியாக இருந்து எந்த ஓரத்திற்கும் எந்த ஜீவனையும் விட்டுவிடாமல் பார்த்து அருளுகின்றாள். மானை போன்றும் மீனை போன்றும் மலரில் சிறந்ததான தாமரையை போன்றும் கண்களை உடையவளாக இருந்து நம்மையெல்லாம் கண்காணித்து வருகின்றாள். அழகிய கண்கள் சிறிது அசைந்து கொடுத்து கொண்டிருக்க உள்ளத்தை கொள்ளை கொள்ளுகின்றாள். அப்படிப்பட்ட அம்பிகையினுடைய பார்வை எப்போதும் நம்மீது விழுந்து நம்மை அருள் துறையிலே வளர்ப்பதாகுக. உலகப் பொருள் அருள் எல்லாம் அதுவே தரும். அந்த பார்வையே நாம் பார்த்து காத்திருப்போம். அம்பிகையின் கடைக்கண் பார்வை போதும் என்று அவளுடைய கட்டளைக்கு காத்திருப்போம். எனக்கு என்ன கொடுப்ப என்ன கொடுப்பேன்னு கேட்காம, நீ என்ன சொல்ற நான் செய்யறேன், நீ என்ன சொல்ற நான் செய்யறேன், அப்படி நாம் அவளை பார்த்திருப்போம். அவள் வேண்டியதை கொடுத்து விடுவாள். கொடுக்கிற வேலையும் கொடுப்பா, பரிசையும் கொடுப்பா. என்ன கொடுக்கணுமோ கொடு. நீ சொல்ற வேலை எனக்கு புரியட்டும், ஒரு பார்வை எனக்கு புரியட்டும் என்று அவள் பாதம் பணிந்து பார்வையை நோக்கி அவளையே நாம் வணங்கி இருப்போமாக. அவளுடைய பார்வை கண்ணை பார்த்த கண் வேறொன்றையும் காணாது, அவளிலேயே தோய்ந்திருப்பதாக. வேற என்ன பேரு வேண்டும் இந்த மானிட பிறவிக்கு? கண்ணனை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே என்று ஆழ்வார் சொன்னது போல அம்பிகையின் கண்களை ஆனந்தமாக தரிசித்த வண்ணம் இருப்போம். அது பர தர்சனத்தையே நமக்கு தரும் என்று சுவாமிஜி உத்தரவாதம் அளித்திருக்கின்றார். அந்த திரு கண்களையே நாம் கண்டு கொண்டிருப்போம். அன்னையின் கண்கள் நமக்கு அனைத்தையும் அருளட்டும் என்று பிரார்த்தித்து அம்பிகையின் கண்களை பற்றிய இந்த உரையை இத்தோடு நாம் நிறைவு செய்கின்றோம். ஜெய் பராசக்தி மகாமாய் கி.